इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। பிராணம் பண்ணக்கூடிய பிரம்மயஜ்யம் எனக்கூடிய கர்மாவில பாகம் சதீர் தேவதா உபனிஷதம் தர்ப்பயாமி, யாக்ஞகீர் தேவதா உபனிஷதம் தர்ப்பயாமி, வாருணீர் தேவதா உபனிஷதம் தர்ப்பயாமி அப்படின்னு நம்ம தர்ப்பணம் கொடுத்துருக்கோம். இப்படி தர்ப்பணம் கொடுக்கறது எதை சொல்றது? பாகம் சதீர் தேவதா அப்படின்னா தைத்திரிய உபனிஷத். அதுக்குதான் நம்மளுடைய சாக்கைக்கு எஜுர்வேதத்திற்கு, கிருஷ்ண எஜுர்வேதத்துக்கு சேர்ந்த சாக்கையாக இருக்கக்கூடிய தைத்திரிய உபனிஷத்துல இருக்கக்கூடிய முதல் வள்ளி, அதுக்கு ஒரு தர்ப்பணம் கொடுக்கிறோம். அதற்கு பிறகு வாருணியர் தேவதா மூணாவது பிருகுவை வாருணிகி அப்படின்னு ஆரம்பிக்கிற பிருகுவல்லிக்கு ஒரு தர்ப்பணம் கொடுக்கிறோம். அதுக்கு நடுவுல யாக்ஞகீர் தேவதா அப்படின்னு சொன்ன இந்த யாக்ஞகி அப்படிங்கிற உபனிஷத்து தான் மகாநாராயண உபனிஷத். இந்த மகாநாராயண உபனிஷத்தை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். போன தடவை என்ன பார்த்தோம்? ருதம் தபஹ, சத்யம் தபஹ, சுதம் தபஹ, சாந்தம் தபஹ, தமஸ்தபஹ, சமஸ்தபஹ, தானம் தபஹ, யஜ்ஞம் தபஹ, கோர்புவஸ்சுவர் பிரம்ம ஏததுபாத்யே தத்தபஹ அப்படின்னு தபத்தினுடைய பிரசம்சா, பிரைஸ் பண்றதை பார்த்தோம். தபத்தினுடைய பெருமையை பார்த்தோம். உண்மை பேசுறது தான், சத்தியம் தான் தபசு, ருதம் தான் தபசு, உண்மை பேசுதல், உண்மையாக நடந்துக்கிறது தான் தபசு. நாம கேட்கக்கூடிய சுத்தம், வேதத்தை கேட்கிறோமே அது ஒரு தபசு. அப்புறம் சாந்தம் தபசு, இந்திரியங்களை சாந்தி பண்றது தான் தபசு. தமஹா இல்லையா, இந்திரிய புலநடக்கம் தான் தபசு. சமஹா மனவடக்கம் தான் தபசு. அதுக்கப்புறம் தானம், ஈகை தான் தபசு. வேள்விகள் தான் தபசு அப்படின்னு பார்த்தோம். கோர்புவஸ்வஹா, பூஹு புவஹா சுவஹா என்பதெல்லாம் பிரம்ம, சர்வம் பிரம்ம ஏத ஆ ஊ மா என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஓங்காரத்தை உபாசிக்கிறது தான் உபாசிய ஏத தபஹா, இதுதான் தபசு அப்படின்னு அந்த தபசனுடைய பெருமையை சொல்லிட்டு புண்ணியத்தினுடைய புகழ்ச்சியும் பாபத்தினுடைய இகழ்ச்சியும் சொன்னாரு. யதா விருட்சஸ்ய சுபுஷ்பிதஸ்ய தூராத் கந்தோ வாகி, எப்படியானது நன்றாக பூத்த ஒரு புஷ்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது எப்படி மலர்ந்த ஒரு புஷ்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா, செம்பகாதி புஷ்பங்கள் இருந்ததே, ஆனால் அதனுடைய மனமானது எப்படி தூரத்துல காற்றுனால எல்லாருக்கும் போய் சேர்கிறதோ, அப்படி இவன் பண்ணக்கூடிய புண்ணிய கர்மாவானது நேர சொர்க்கலோகம் வரைக்கும் போய் இவனை காப்பாற்றுகிறது. அதே மாதிரி இவன் பாபங்கள் செய்தானேயானால் அவன் ஒரு வாழ்ல இருக்கக்கூடிய பூரான ஒரு அசிதாரா, ஒரு பூரான நடக்கிற மாதிரி பாபம் செய்யறதுன்றது அதுவும் குற்றம். இல்லைனாக்க கீழே பள்ள வேற கீழே விழுந்துருவான்றதையும் கிடைக்கும். அதனால பாபம் செய்யறதுக்கு நடுங்க வேண்டும், புண்ணியம் செய்யறதுக்கு விளைய வேண்டும் அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகு இப்போ தகர வித்யா அப்படின்னு ஒரு வேதாந்தத்தை ஆரம்பிக்க போறாரு. இந்த தகரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாங்க, ஒரு சின்ன கோட்டை. தகரம் அப்படின்னாக்க தகர ஆகாசம் அப்படின்னாக்க ஒரு ஹிருதயத்துக்கு நடுவுல சின்னதா ஒரு குழி மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த குழியில தான் பரமாத்மாவானவர் இருந்திருக்கார். அந்த பரமாத்மாவை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, நம்ம ஹிருதயமானது ஒரு கவுந்த தாமரை மாதிரி இருக்கு. அந்த தாமரைக்கு நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில தான் பரமாத்மாவானவர் எல்லாருடைய நகராகாசத்திலையும் அந்த ஓட்டையில தான் அந்த பரமாத்மா இருக்கிறார் அப்படின்னு வேதமானது சொல்றது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச நாராயண சூக்தத்துல நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். அது இந்த உபனிஷத்துல தான் வருது.
பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயம் சாத்யதோமுகம் அதோ நிஷ்யாபிதஸ்யாந்தேனாப்யாமுபரிதிஷ்டதி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹிருதயத்துல அதோ நிஷ்யா கீழ்நோக்கிய தாமர மூக்கு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா கழுத்து எலும்புக்கும் நாபிக்கும் மேல ஒரு ஜான் மேல அந்த ஓட்டையானது. அந்த ஓட்டையில எப்படி ஜாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாயதனம் மகது. அந்த ஓட்டையில இருக்கக்கூடிய ஜுவாலை ஒண்ணு இருக்கு, அதுதான் பரமாத்மா ஜுவாலை. அது எப்படி இருக்குன்னா இந்த உலகுக்கெல்லாம் விஸ்வஸ்ய ஆயதம், உலகுக்கெல்லாம் எது அதிஷ்டானமோ எது ஆதாரமோ எது பவுண்டேஷனோ அது இருக்கு. உலகத்துக்கே எது பவுண்டேஷனோ அது உங்களுடைய ஹிருதயத்துல ஒரு ஓட்டையில இருக்கு அப்படின்னு சொல்றது. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா தஸ்யாந்தம் சுஷிரகம் சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம். அதுக்கு மேல ஒரு சிறிய துவாரம் இருக்கு, அதுலதான் எல்லாம் சர்வம் உலகம் முழுக்க உங்களுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்துலதான் நிலை பெற்று இருக்கு. சசிய மத்தியே அதனுடைய நடுவுல மத்தியில மகான் அக்னி, ஒரு பெரிய அக்னி ஒரு ஒளி வீசுறதாக இருக்கு. அது விஸ்வார்ச்சிகி விஸ்வதோமுகா, எல்லா திக்குகளையும் எல்லா விஷயங்களுக்கும் செல்வதாக இருக்கக்கூடியதான ஒரு அருமையான ஒரு லைட் இருக்கு. அந்த லைட் தான் பரமாத்மா. சோக்ர விபஜந்திஷ்டன் ஆஹாரம ஜர கவி திவ்யபூத்வமதாயி ரஸ்மயஸ்தஸ்ய சந்ததா சந்தாபயதி ஸ்வம் தேகமாபாத தல மஸ்தகஹ. அது உள்ளங்கால்ல இருந்து உச்சங்கால் வரைக்கும் ஒரு சூப்பரா அப்படி நம்ம கிட்ட இருக்க, அதுதான் அந்த பரமாத்மா. அது எப்படி இருக்கு அப்படி அந்த உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கிறாரு, அதை சொல்லக்கூடியதுதான் இந்த தகர வித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த தகர வித்யால இருக்கக்கூடிய பரமாத்மா எப்படி இருக்கார் அப்படின்னு அடுத்த கேள்வி. அவர் எப்படி இருக்கார்? கட்டோபனிஷத்துல அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா சேஜந்தோ நிகிதம் குஹாயாம் தம் மக்ரது பஷ்யதி வீத சோகா தாது பிரசாதான் மகிமானமாத்மனா அப்படின்னு நச்சிகேதனுக்கு யம தர்மராஜா சொன்னார். அதே விஷயத்தை இப்ப நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக இந்த உபனிஷதானது வந்திருக்கு. இப்போ தஹர வித்யா ஆரம்பித்தது. அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோஸ்ய ஜந்தோஹ சமக்ரது பஷ்யதி வீத சோகா தாது பிரசாதான் மகிமானமீசம். அங்க என்ன சொல்லிருக்கோ கட்டோபனிஷத் அது அப்படியே கொஞ்சம் வார்த்தைகள் மாறி இருக்கு, அவ்வளவுதான். அனோஹோ அனியா, அணுவுக்கு அணுவாக இந்த ஆத்மாவாக இருக்கிறது. அது நீங்க ஐயா ஒரு சின்னது நீங்க இடம் போட முடியாது, அதுதான் உலகத்துக்கு முன்னே இல்லையா விஸ்வஸ்ய ஆயதனம் மகது. அதனால அது மகியான் மகதோ மகியான், பெருக்கும் பெரிதாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா அப்படின்னா. இந்த ஆத்மா சப்தத்தினால குறிக்கக்கூடியதான அந்த பிரம்மம் பரமேஸ்வரன் அல்லது ஜீவன் என்கிட்ட இருக்கக்கூடியவர். அவர் எப்படி இருக்கார்? குஹாயாம், அந்த இடத்துல ஒரு குகைனா அப்படின்னா குஹு ஆவரணே, மறைந்து இருக்கக்கூடியது இல்லையா. அந்த மறைஞ்சி அந்த இடத்துல உள்ளத்துல அது அப்படியே இருக்கு. குஹாயாம் நிஹிதஹா, நன்றாக அந்த ஹிருதய புண்டரீகத்துல அது உட்கார்ந்து இருக்கு. எதுக்கு? ஜந்தோஹோ, எல்லா ஜந்துக்களும் மிருகமா இருக்கும் மனுஷன் எல்லாருக்கும் ஹிருதயம் இருக்கு. அந்த ஹிருதயத்துல அந்த பரமாத்மாவானது உட்கார்ந்து இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை தம் அக்ரதும் பஷ்யதி, அதை அவர் அந்தக்கரணத்துல ஒருத்தனால பார்க்க முடியும். எப்படி? வேதாந்தத்தின் மூலமாக, விஞ்ஞானமய கோஷத்துல குரு சாஸ்திரத்தினுடைய உபதேசத்தின் மூலமாக இதை அறிந்த பிறகு அந்த மகானானவர் என்ன பண்றார்? அந்த ஆத்மாவை பார்க்க முடியும். பஷ்யதி, பார்க்க முடியும், பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? தாது பிரசாதார், தாதா அப்படின்னா பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினாலதான், அந்த அவருடைய பரமேஸ்வரனுடைய தாதாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினாலதான் இந்த ஆத்மாவுடைய மகிமானம் ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை
இந்த பெருமையை அவன் உணர்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்ப எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஒரு ஸ்லோகம் ஒரு மந்திரம் படிச்சோம்னா அதுக்கு பாஷ்யம் படிப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த அனோரணியான் மகதோமகியான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்துக்கு ஷாயனர் எப்படி பாஷ்யம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கணும். பார்த்தாதான் இதனுடைய ஃபுல் இம்போர்ட் நமக்கு தெரியும் இல்லையா? அதனால கொஞ்சம் ஒரு சுவைக்காக நான் என்ன பண்றேன், இப்போ சாயன பாஷ்யத்துல இந்த மந்திரத்துக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்றது பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஆகையினால அது பார்க்கிற ஒரு சாம்பிள் எப்படி வேத பாஷ்யம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதனால வேத பாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. யதோக்த பிரசம்சா உபேத புண்ணியானுஷ்டானேன நிஷித்த ஆச்சரண வர்ஜிதேன சுத்த அந்தக்கரணஸ்ய தத்துவம் உபதேஷ்டும் அனுவாகா ஆரம்பியதே. தபசனுடைய பெருமையை சொன்ன பிறகு புண்ணியமானது செய்துத்தான் ஆக வேண்டும், பாவத்தை செய்ய பயப்படணும்னு சொன்னதான இந்த உபனிஷதானது நல்ல அந்தக்கரண சுத்தி யாருக்கு இருக்கோ அவனுக்கு இந்த பிரம்மத்தை பற்றியதான தத்துவத்தை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு இந்த சுதி நினைச்சுதான். இப்படி சுதி நினைச்சு இப்போ இந்த தகர விசி நமக்கு சாந்தோக்கிய உபநிஷத்துல எத்தனையோ வித்தியைகள் சொல்லி ரொம்ப ஓசக்தியாக சொல்லப்பட்டதான அந்த தகர வித்தியை நாராயண சூத்திரத்துல நம்ம பார்த்தோமே. அந்த தகர வித்தியை நமக்கு சொல்ல வேண்டும், அந்த தத்துவத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அனுவாக்கமானது ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னார். அனோர் அணியான் மகதோ மகியான், அதுக்கு இப்ப வியாக்கியானம் பண்றார். சச்சிதானந்த பரமேஸ்வரா, சத்து ஆனந்தம் என்று நாம எந்த பரமேஸ்வரனை சொல்லிக் கொண்டிருக்கோமோ, பரமாத்மாவை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அவர் எப்படி இருக்கார்? சர்வ அதிஷ்டானத்வேன, எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அவர். எல்லாவற்றுக்கும் என்ன அர்த்தம்? சர்வசிய ஜெகதா, இந்த உலகம் மிச்சூடு 14 லோகத்துக்கும் அவர் ஆதாரமாக இருக்கிறார். சொரூபத்வார், அப்படிப்பட்ட அந்த சொரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை இந்த வேதமானது ஆத்மசப்தேன உச்சதே. அனோரணியான் மகதோமகியான் ஆத்மா அப்படின்னு அந்த ஆத்மா சப்தம் இருக்க, அது பரமேஸ்வர வாட்சியா இருக்கு. அந்த ஆத்ம சப்தமானது சொரூப வாட்சியாகவும் இருக்குன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு, அது தகராகாசத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால அது எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தாங்கனாக்க ரொம்ப நுணுக்கமா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு இல்லையா? ரொம்ப சட்டிலா தானே இருக்கும் அது அப்படின்னு. பரமாணு கணிக அணுசப்த வாக்கியா, அணுக்கள்லாம் எப்படி இருக்கு? நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த அணுக்கள் இருக்கு, அது மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அப்படி அணுவாக இருக்கு அப்படின்னாரு. அப்படின்னாக்கா ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு, அதனாலதான் அப்படின்னா சூக்ஷ்மத்துக்கெல்லாம் சூக்ஷ்மமாக அணியான் அணுவாக இருக்கிறது அப்படின்னாரு. அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா மகதோ மகியான்னு சொல்றது, அது என்ன இப்படி பார்க்கும்பொழுது அது அணுவாதான் இருக்கு. ஆனா இந்த உலகத்துக்கே ஆதாரம் அவர் தான் சொன்னா அவர் எவ்வளவு பெரியவராக இருக்கணும்? இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சது கூட பெரியவராகத்தான் இருக்கணும். ஆகாஷாதி திக் ஆதேக, ஆகாசம் திக்கு முதலிய பரிமாணங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான மகத் சப்தம். அந்த மகத்துக்கெல்லாம் மகத்தா இருக்கக்கூடியவர் தான் பரமாத்மா அப்படின்னு சொன்னார். ஆகாஷாதி திக் நாம ஏக பிரம்மாண்ட வர்த்தித்வாத் தாதுருஷ பிரம்மாண்ட லட்ச கோடி அண்ட அதிஷ்டான. அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலங்கள் இருக்கு. அந்த அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவானவர் எங்க இருக்கார்? உங்களுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய தகராகாசத்துல இருக்கிறார். இப்படிப்பட்ட அவரை எப்படி புரிந்து கொள்ற அப்படின்னா, அந்த பரமாத்மா அத்திய தேவ மனுஷாது ரூபத்திய ஜந்தோஹோ குஹாயாம் விஹிதா அப்படின்னு மூலத்துல சொல்லியிருக்கு இல்லையா? எல்லா பசுவோ தேவரோ மனுஷரோ எல்லாருடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய குகையில அவர் விஹிதா, அவர் நிலை கொண்டு இருக்கிறார். குஹா சப்தம் அப்படின்னா இங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? ஹிருதய புண்டரீகம், அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய புண்டரீக கஷேத்திரம் நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கு. நாபிக்கு ஒரு ஜான் மேல இருக்கு, அது புண்டரீக கஷேத்திரம்னு பேரு. இதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் சிதம்பரத்துல இருக்கக்கூடிய
அந்த நடராஜரை இருக்கக்கூடிய இடம் என்ன? சிதம்பரம் புண்டரீகபுரம் அப்படின்னு பேரு. இந்த புண்டரீகபுரம் அதுதான் இந்த வேர்ல்டுக்கு இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு இப்ப நாட்டால கண்டுபிடிச்சிருக்காங்களே. இந்த சிதம்பரம் அதுதான் புண்டரீகம். அங்க இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா, அப்படி போய் தரைய வரைக்கும் காப்பாங்க. அங்க என்ன இருக்கும்? ஆகாசம். இந்த ஆகாசத்தை சொன்னா இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அங்க பார்த்த உடனே ஆஹா இதுதான் நம்ம உபனிஷத் படிக்கும் போது நமக்கு தெரியும். அததான் சிதம்பரம்னு சொல்றாரோ, ஆகாசத்தை சொல்றாரோ, அந்த ஆகாசத்துலதான் நடராஜர் இருக்காரா அப்படின்னு இரு கோணங்களுக்கும் சென்டர் பாயிண்டா இருக்கக்கூடிய சிதம்பரம் எப்படி புண்டரீகபுரம் என்ற பேரோட இருக்கோ, அந்த தத்துவத்தை புரிவது நம்ம இந்த தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் அங்க பகவான்லாம் தல புராணங்கள் மூலமாக நமக்கு அதை புரிய வைக்கிறார். இப்படிப்பட்ட அந்த ஹிருதய புண்டரீகத்துல இருக்கார். குஹு சம்பரணே இத்யஸ்ய தாதோஹோ. குஹான்னு ஏன் வந்தது? அதுக்கு குஹ் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. அதுல இருந்து வந்த சம்ஸ்கிருத பதம் தான் இந்த குஹா அப்படின்ற சப்தம். அது எப்படி ஹிருதய புண்டரீகத்துல அது உள்ளுக்குள்ள மூடப்பட்டதாக அதுக்கு மத்தியவர்த்தித்வா அதுக்கு நடுவுல இருக்கு. அப்படிப்பட்ட அந்த வஸ்துதான் பரமாத்மனஹா நிகிதம் நாம. அதை எப்படி அறியறது? வித்யா இல்லையா? அதை அறிவினால மட்டும்தான் நாம அறிய முடியும். இப்படி அந்தக்கரண சுத்தியோட அது அறிவுனால வந்து அந்தக்கரண சுத்தி எப்படி ஏற்படும்? சமம் தமம் தபகா இந்த தபசெல்லாம் வந்து நீங்கள் பண்ணீர்கள், ஆனால் அந்தக்கரண சுத்தி ஏற்படும். அந்த அந்தக்கரண சுத்தியினால அந்த புருஷா அந்த ஞானியானவன் அந்த பரமாத்மாவை பார்க்க முடியும். அவன் தான் பார்ப்பான், அவன் தான் பார்க்கிறவன் அப்படின்ற அர்த்தம். சாட்சாத் கரோதி இத்தியர்த்தா. இப்படி சாட்சாத்காரம் வெறும வேதாந்தத்துல அப்ப நான் அந்த பரமாத்மா உள்ள இருக்குன்னு தெரிஞ்சா போதும், உணரணும் அந்த பரமாத்மா நான் அப்படின்னு உணர்ந்தவன் யாரோ அதுக்கு பேரு தான் சாட்சாத்காரம் அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட அதிகாரி அவனுக்கு எப்படி அந்த அதிகாரித்துவம் வந்தது? தாது பிரசாதாத். கட்டோபனிஷத்துல இந்த உபநிஷத்துக்கு தாது பிரசாதாத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் போது ஆச்சாரியால் எப்படி வியாக்கியானம் பண்ணாங்கன்னா, தாத்தானா பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினாலதான் வந்தது அப்படின்னு ஒரு மீனிங் கொடுத்தாரு. இன்னொரு மீனிங் இந்த வேதாந்தம் படிச்சு அவனுக்கு மனத்தெளிவு ஏற்படுது. இந்த மனத்தெளிவுக்கு பேர் தான் பிரசாதம். தாது பிரசாதம்னா என்ன? இந்த மனசுக்கு வரக்கூடிய ஒரு தெளிவு வந்துடுறது அந்த கருத்து. அதுல அந்த பிரம்மமானது தெரியும் பண்ணிருக்காரு. இப்ப இத வந்து இங்க எப்படி பண்றாரு? பரமேஸ்வரனுடைய பிரசாதத்தினாலதான் அப்படின்றார். பரமேஸ்வர பிரசாதத்தை தான் ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஈஸ்வரா அனுகிரகா ஏவ உஸ்தாம் அத்வைத வாசனா மகாபய கிருத்ராணா வித்ராணாம் யதி ஜாயதே அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரியுது? ஈஸ்வர அனுகிரகாதேவ உஸ்தாம் அத்வைத வாசனா. தனக்கு அத்வைத்தத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வந்து சேர்ந்துருக்கு. இவனுக்கு தாது பிரசாதத்தினால்தான் இந்த மகிமானத்தை அடைந்து அவன் இந்த பிரம்மத்தை பார்க்கிறான். அதனால என்ன ஆச்சு? அவன் வீத சோகா பவதி, விகத சோகா ஜனன மரணம் எனக்கூடிய சோகத்திலிருந்து அவன் வெளிப்படுகிறான். இப்ப என்னாச்சு? டோட்டல் மீனிங் அணுவுக்கு அணுவாகவும் பெருசுக்கு பெருசாகவும் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா இல்லையா? இந்த ஆத்மாவை அந்த கரண தெளிவுனாலதான் ஒருத்தன் பார்க்க முடியுமா அந்த பரமாத்மாவை. அந்த பரமாத்மாவுடைய ஹிருதய புண்டரீகத்துல தகலாகாசத்துல ஆதாரமாக வீட்டு கொண்டு ஜுவாலையாக இருந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் பார்த்த பிறகு வீத சோகா இல்லையா? அதற்கு பிறகு சோகமற்றவனாக இருந்து அந்த மகிமானம் ஈசன், அந்த ஈஸ்வரனுடைய மகிமையை அவன் அறிகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா? ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக அந்த ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாஷ்யங்கள்லாம் சொல்லிருக்கான். ஒவ்வொரு மதத்துக்கும் அனுபவிச்சு எழுதியிருப்பார் சாயனர். அதனால இதுக்கு அடுத்த ஸ்லோகம் அது ஒரு அருமையான ஸ்லோகம். சப்த பிராணாஹ பிரபவந்தி தஸ்மாத் சப்தார்ச்சிஷஹ சமித சப்த ஜிஹ்வாஹ சப்த இமே லோகாஹ யேஷு சரந்தி பிராணாஹ குஹாஷயான் நிகிதா சப்த சப்த அப்படின்னு. சப்த பிராணாஹ பிரபவந்தி, இந்த
ஆத்மாவிடத்தான் 7 பிராணங்கள் நமக்கு வந்தது. அது மட்டும் இல்ல, 7 ஜுவாலைகள் வந்தது, 7 சமித்துக்கள் வந்தது, 7 நாக்குகள் வந்தது, 7 உலகங்கள் வந்தது. இப்படிப்பட்ட 7ஆய் இருந்த இந்த பிராணங்கள் சஞ்சரிக்கக்கூடியது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, பிராணாக குஹாசயான் நிகிதம், உங்களுடைய ஹிருதயத்துல இருந்து கொண்டுதான் இவையெல்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தா. சப்த பிராணாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சப்த பிராணாக என்ன அப்படின்னாக்கா, பிராணாகான்னு சொன்னா இந்திரியங்கள்ன்ற அர்த்தம். எல்லா உபநிஷத்துலயும் பிராணாகான இந்திரியங்கள்ன்ற அர்த்தத்திலையும் பிராண சப்தமானது உபயோகிக்கப்படும். இங்க சப்தசீர்ஷன்யா பிராணாக அருண பிரச்சனத்துல வருது இல்லையா. சப்தசீர்ஷன்யா பிராணாக அப்படின்றது 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு துவாரம், 1 வாய், இப்படி 7 விஷயங்கள் இந்த உடம்புலயே இந்த தலையிலேயே இருக்கு. 7 இந்திரியங்களும் இந்த தலையிலேயே இருக்கு அப்படின்னு இதெல்லாம் அந்த பரமாத்மாவிடம் இருந்த தஸ்மாது, அந்த பரமாத்மாவிடத்தில் இருந்துதான் வந்தது. அதற்கு பிறகு 7 ஜுவாலைகள் வந்தது, 7 சமித்துக்கள் வந்தது. அரசு, அத்தி, புரசு, வன்னி, இடி விழுந்த மரம், தாமரை இலை, விகங்கதம் அப்படின்னு 7 சமித்து தான் நம்ம யூஸ் பண்ணணும் யாகத்துலாம். இந்த 7 சமித்துக்கள் அதுதான் வந்தது. அப்புறம் 7 நாக்குகள் வந்தது, காலி கராலி அப்படின்றதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி 7 அப்புறம் 7 லோகங்கள் வந்தது அப்படின்னு. இதுக்கு ஒரு வியாக்கியானமும் இது ரொம்ப ரசமா இருக்கும் அந்த சாயன பாஷ்யம். கொஞ்சம் அப்படி நமக்கு இன்ட்ரெஸ்டுக்காக பார்ப்போம். சுத்த அந்தக்கரணையோகோ ஞாதவியா, இந்த விஷயம் சுத்த அந்தக்கரணம் யாருக்கு இருக்கோ அவனாலதான் இந்த பரமாத்மாவை பார்க்க முடியும்னு சொன்ன. அப்படி இருக்கக்கூடியவன் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். எப்படி புரிந்து கொள்வது? தஸ்மாத் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, அதுக்கு பரமாத்மனா. தஸ்மாத் அந்த பரமாத்மாவிடத்தில் இருந்துதான் மாயாசக்தி விசிஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவிடம் தான் இந்த சப்த பிராணாக பவந்தி பிரபவந்தி பிரபவம் உண்டாயிருக்கு. 7 அவர்கிட்ட தான் வந்தது. எப்படி வந்தது? எல்லாம் எங்க இருக்கு? சீர்ஷன்யாக பிராணாக, எல்லாம் தலையில இருக்க மாதிரி வந்தது. 7 என்ற எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாம் வந்தது. அது எப்படி? வே சக்ஷுஷி இல்லையா, வே நேத்ரே, வே நாசிகே, முகம் ஏகம், முகம் அப்படின்னா வாய், ஏகம் இது சப்தத்துவம். இப்படியாகத்தான் 7 கணக்குல இருக்கும். அதுல ஒரு சந்தேகம் வருது. தேசாம் சக்ஷுராதீனாம் ஸ்வஸ்வ விஷய பிரகாசன சக்தியா சப்தாட்சிகா. இந்த கண்ணு 2 கண்ணால வரக்கூடியது, 2 காதால வரக்கூடியது, 2 மூக்குனால வரக்கூடியது, 1 வாயினால வரக்கூடிய அந்த விஷயத்துக்கும் இந்த இந்திரியங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தத்துக்கு பேர் தான் சப்த அச்சிஷா கிரணங்கள் அப்படிங்கிறத. இந்த விஷயத்துக்கும் இந்திரியங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி, அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் அச்சிஷ். அது 7ஆக இருக்கிறது. அதுக்கப்புறம் சமிதா, 7 விதமான சமித்துக்களை நம்ம சொன்னோம். எப்படி அப்படின்னு, இந்த அத்தி புரசு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சமித்தை போட்டுக்கொண்டு பண்ணிக்கிற மாதிரி இந்த சமித்தை குறிக்கிறது தான் இந்த 7. இதெல்லாம் எப்படி ஜம்ம அந்த விஷயத்தை பார்த்தோன்னே கண்ணுக்கு எப்படி தெரியும்? ஒரு குடத்தை பார்த்தோன்னே இது குடம் என்று அறிகிறதோ, ஒரு ராகத்தை கேட்டோன்னே இது என்ன ராகம் என்று அறிகிறதோ, அந்த கெப்பாசிட்டி, அந்த ஜொலிக்கின்ற கெப்பாசிட்டியாக 7 சமித்துக்களாக இந்த பானங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் சப்த ஜிஹ்வா அப்படின்னா இது எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னா, முண்டகோபனிஷத்துல நம்ம பார்த்துக்கோம். காலி கராலி ச மனோஜவாச்ச சுலோகிதாயாச்ச சுதூம்ரவர்ணா புலிங்கினி விஸ்வருச்சி ச தேவி லேலாயமானா இது சப்த ஜிஹ்வாஹா. காலி அப்படின்னாக்க கருப்பாக இருக்கக்கூடிய நாக்கு, கராலி டெரிஃபிக்கா இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம் அந்த அக்னிக்கு இருக்கு. மனோஜவா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சட்டில்ல மைண்ட் மாதிரி இருக்கு, ரொம்ப சூட்சமா கிருகிருன்னு ஓடி போயிருது. கேட்டுட்டே இருக்கும்போது அமெரிக்கா போறது, இப்படி சட்டிலாக போகக்கூடிய நெருப்பு. அப்புறம் சுலோகிதா, டீப் ரெட், லோகிதம்னா ரெட்டு, சுலோகிதா அப்படின்னா பயங்கர ரெட்டு, அந்த மாதிரி ஒரு ரெட்டு.
யாச்ச சுதூம்ர வர்ணா. தூம்ர வர்ணா அப்படின்னாக்க புகையோட இருக்கக்கூடியதாக இல்லையா, அப்படி இருக்கக்கூடியதான சுதூம்ர வர்ணா இல்லையா. இதெல்லாம் பில்டா இருக்கக்கூடியது. தூம்ர வர்ணம்னா அந்த புகை மாதிரி இருக்கக்கூடியது. அப்புறம் ஸ்புலிங்கினி, சில நெருப்பெல்லாம் அப்படியே பிரைட்டா ஸ்பார்க்லிங் இருக்கக்கூடியது. ஸ்புலிங்கினி பட்டாசுல வரக்கூடியதா இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்பார்க்லிங்காக இருக்கிறது. அப்புறம் விஸ்வருச்சி அப்படின்னா ரொம்ப பிரைட் வெலிகேட்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு பிரைட்னஸ். இப்படி தேவிக்கு அந்த அக்னிக்கு 7 நாக்குகள் இருக்கிறதாக சொல்லி இந்த 7 நாக்கங்களை எலை குறிக்கிறது அப்படின்னா பூராதயா சப்த சங்கியாக லோகாஹா பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியலோகம் எனக்கூடியதான 7 லோகங்களும் இவர்கிட்ட தான் வந்தது. அது மட்டும் இல்ல, 7 லோகங்கள்னா எப்படி நம்ம சாத்தம் பண்ணும்போது பண்றோம், பொண்ணு தாத்தா தாத்தா அப்பா பண்றவர் இவர், இவருடைய புள்ள, இவருடைய பேரன், இவருடைய கொள்ளு பேரன், இப்படி 7 ஜெனரேஷன் இருக்கு. அந்த கொள்ளு பேரன் ஆனவருக்கு விடமாட்டாரு, இவருக்கும் சேர்த்து பண்ண போறான் பிற்காலத்துல இல்லையா. இப்ப நமக்கு தெரியாது, நம்மளுடைய பையன் பண்ண போறான், அப்புறம் பேரனும் பண்ண போறான், அவனுடைய பொள்ளையும் பண்ண போறான். இப்படி பண்ணும்போதெல்லாம் நம்ம பேரை சொல்லி கொண்டு இருக்கிற மாதிரி 7 தலைமுறைகள் இல்லையா. இது எல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டா அந்த நிகிதம் குஹாயாம் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவில் இருந்துதான் இப்படி சப்த பிராணாக பிரபவந்தி தஸ்மாத் சப்தார்ஷிஷா சமித சப்த ஜிஹ்வாஹ சப்த இமே லோகாஹ ஏஷு சரந்தி பிராணாஹ. இது எங்கேருந்து குஹாஷயான் நிகிதா சப்த சப்த. இப்படி 7 இந்த 7 உலகங்களும் 7 இருந்ததான இந்த தலைமுறைகளும் 7 சமித்துக்களும் 7 நாட்களும் 7 ஜுவாலைகளும் 7 பிராணம் எல்லாம் அந்த ஆத்மாவிலிருந்து உங்களுடைய ஹிருதயாகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமா, அதாவது உங்களுடைய ஐயில் இருந்துதான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, இப்படி புரிஞ்சுட்டீங்கன்னா கூட கொஞ்சமா இருக்கு. இப்ப நீங்க சாதாரண ஆள் இல்ல, உங்களுடைய ஐயானது சாதாரண ஐ இல்ல, அது பரமாத்மாவோ இல்லையோ. அஸ்மாத் சந்தந்தே சிந்தவத் சர்வரூபாஹ அத்தச்ச விஸ்வாவோஷதயோரதாச்சயேனைஷ பூதஸ்திஷ்டந்த்யந்தராத்மா. அத்தஹ சமுத்திரஹ ஜரயஸ்ச சர்வே அஸ்மாத் சந்தத். பரமாத்மாவில் இருந்துதான் எல்லா சமுத்திரங்களும் வந்தது. சமுத்திரம், சக்தி சமுத்திரம், லவண சமுத்திரம் இல்லையா, கருப்புச்சாறு சமுத்திரம், பால சமுத்திரம், தயிர் சமுத்திரம், இப்படின்னு சொல்லக்கூடிய சமுத்திரங்கள் ஆவணியாவட்டத்துக்கு நம்ம சொல்றோம். இந்த சமுத்திரங்கள் எல்லாம் அந்த பரமாத்மாவில் இருந்து வந்ததுதான். கிரயஸ்ட திருவண்ணாமலையிலிருந்து திருநீர்மலையிலிருந்து எல்லாம் ஆரம்பிச்சு இமயமலை வரைக்கும் எல்லா மலைகளும் எங்கிருந்து வந்ததுன்னு நினைச்சிருக்கீங்க, எல்லாம் அந்த பரமாத்மாவுக்கு தான் வந்தது. சஞ்சந்தே சிந்தவஹா சர்வரூபாக, எல்லா விதமான நதிகளும், அது கங்கையா இருக்கட்டும், கோதாவரியா இருக்கட்டும், நர்மதாவா இருக்கட்டும், சிந்துவா இருக்கட்டும், காவேரியா இருக்கட்டும் இல்லையா, கிருஷ்ணாவா இருக்கட்டும், கோதாவரியாக இருக்கட்டும், பிரம்மபுத்திராவாக இருக்கட்டும், இந்த எல்லா சஞ்சந்தே சர்வாக சர்வரூபாக ஓடிக்கொண்டு பலவாறாக பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய பெருகி கொண்டிருக்கக்கூடிய நதிகள் எல்லாம் அவரிடம் இருந்துதான் வந்தது. அத்தச்ச விஸ்வாவோஷதயா, அவர்கிட்ட இருந்துதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஸ்வாவோஷதயா, எத்தனை பில்லம் என்ன, துளசி என்ன, எத்தனை கொடிகள் நாம சாப்பிடக்கூடிய அகத்தி கீரையில ஆரம்பிச்சு நாம சாப்பிடக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரையில இருந்து, அரைக்கீரையில இருந்து, முளைக்கீரையில இருந்து, மசாலக்கீரையில இருந்து, எல்லாம் கிரைன்ஸ்ல இருந்து எல்லாம் அவர்கிட்ட வந்தது. விஸ்வாவோஷதயா. அது மட்டும் இல்ல, பிரசாச்ச, எல்லாத்துலயும் ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி எல்லாம் எப்படி வந்தது அவர்கிட்ட இருந்தா. ஏனையேஷ பூதஹா, சுதங்களோடு கூடியிருக்கக்கூடிய அந்த ஏன அவரிடம் சூக்ஷமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்தோட இருந்து கொண்டிருக்கிறாரு அந்த பரமாத்மா, அவரிடத்துலதான் திஷ்டந்தி அந்தராத்மா, அந்தராத்மாவாக சூக்ஷ்ம ஆத்மாவாக இருந்து கொண்டு, நம்ம கையில எப்படி கிராஸ் பாடி, சக்தி பாடி, காசல் பாடி இருக்கோ, அதே மாதிரி
பகவானுக்கும் கிராஸ் பாடி தான் விராட்டா இருக்கு. கிரண்ய கர்ப்பர் தான் சட்டில் பாடியாக இருக்கு. ஈஸ்வரன் தான் காரண சரீரமாக இருக்கிறார், காசல் பாடியாக இருக்கிறார். அதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடிய இரண்ய கர்ப்பர்கிட்ட இருந்துதான் இந்த சமுத்திரங்கள் என்ன, மலைகள் என்ன, சமுத்திரங்கள் என்ன, பலவாறாக இருக்கக்கூடிய நதிகள் என்ன, செடிகள் என்ன, ரசங்கள் என்ன, பூதங்கள் என்ன, எல்லாம் அவரிடம்தான், அவரிடம் இருந்துதான் வந்தது. அவர்தான் அந்தராத்மாவாக இருந்து, அவர்தான் எங்கிட்டையும் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு இது எல்லாத்தையும் பண்ணுகிறார்ன்றதையும் புரிஞ்சுட்டே வரணும் கூட. அது மட்டுமல்ல, அந்த தகராகாசத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவை இன்னும் கொஞ்சம் சொல்றது, பிரம்மா தேவானாம் பதவி கவீனாம் ரிஜிர் வித்ராணாம் பஞ்சோ மிருகானாம் சேனோ கிருத்ரானாகும் பதி தர்வனாகும் சோம பவித்ரமத்தே திரேவன்னே. இல்லையா, நவகிரக பத்திலையும் கேட்டுப்போம். பிரம்மா தேவானாம் பதவி, தேவர்களுக்குள்ளெல்லாம் பிரம்மாவாக இருக்கக்கூடியவர் அவர்தான். கவீனாம் பதவி, இல்லையா, இந்த விசேஷமான பதவிகளை அறிந்து கொண்ட கூடியவர். அப்படின்னாக்க பதவினா சப்த சாமர்த்திய அபிஜ்ஞா, பதவாக்கிய பிரமாணஜா அப்படின்னு அர்த்தம். பதவின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு பதவி வந்துருக்குனாக்க என்ன அர்த்தம்? நம்ம இப்ப பதவின்னா எதுதான் அமைச்சர் பதவி அப்படின்னு. அந்த காலத்துல பதவின்னா சப்த சாமர்த்திய அபிஜ்ஞா, சப்த சாஸ்திரத்தை சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர்கள், இல்லையா. இல்லைன்னா பதவாக்கிய பிரமாணஜா, பதவாக்கியங்களை, பதத்தையும் பதம் அப்படின்னு சொன்னா வியாகரண பதங்கள், வியாகரண சாஸ்திரங்களை படித்தவர், இல்ல வாக்கியங்கள்லாம் மீமாம்சா சாஸ்திரம், வேதம் வேதாந்தங்கள்லாம் படித்தவர்கள். இப்படிப்பட்டவர்களை தான் அவர்கள் கவி அப்படின்னு வசதியானவர்கள், பண்டிதர்கள் அப்படின்னு ஒத்துண்டாங்க. இப்படிப்பட்ட கவீனாம் பதவி, இல்லையா, இப்படி கவிகள்லாம் சொல்லி சிறந்தவனாக இருக்கக்கூடிய விப்ராணாம், இந்த பிராமணர்களாக விப்ரர்களுக்குள்ள மகிஷோ மிருகானாம், மகிஷா அப்படின்னாக்க எருமை அப்படின்னு அர்த்தம். மிருகங்களுக்குள்ளே இந்த புல்லமங்கி பீப்புள் அப்படின்னு சொல்லாம அவர் எப்படி முனி புங்கவகா அப்படின்னு சொல்றது இது ஸ்தோத்திரம் பண்ற விஷயம் இது. அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க மிருகங்களுக்குள்ளெல்லாம் அவர் எருமையாக இருக்கிறார், மைசனாக இருக்கிறார், அப்படின்னா ரொம்ப சிறந்தவராக இருக்கிறார். அவர் எப்படி இருக்காரு? பறவைகள், பறவைகளுக்குள்ள அவர் சேன பட்சி மாதிரி இருக்கார், கருடன் மாதிரி இருக்கார், கருடனாக இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னாக்க ஸ்வதிதிஹி வனானாம், இல்லையா, அவர் இந்த வெட்டக்கூடிய கருவிகள் இருக்க அதுல கோடாரியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எத்தனையோ தெய்வங்கள், பவித்திரத்தை பண்ணக்கூடிய தெய்வங்கள் இருக்கு, அதுல அவர் எப்படி சோம பவித்திரமத்தே திரே பன்னே, அவர் சோமனே மந்திரங்களால துதிக்கப்பட்ட பவித்திரமத்தே திரே பன்ன, மந்திரங்களால பாவனமாக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சோமன் தான் இது எல்லாத்தையும் கடந்து நின்று அங்க நம்மளுடைய தகராகாசத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பிரம்மா தேவானாம் பதவி கவீனாம் ரிஷிர் விப்ரானாம் ரிஷிஹி, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயங்களும் முன்னாடியே அறிந்தவர்களுக்கு பேர் ரிஷிகள். சப்த ரிஷிகளும் அவருக்கு சேர்ந்து வந்தாத்த போன ஸ்லோகத்துல கூட நம்ம போன மந்திரத்துல பார்த்தோம். சப்தார்ச்சிஷி, சப்த அர்ச்சிஷா, சப்திதா, சப்த இமே லோகாஹ ஏஷு சரந்தி. அதே மாதிரி 7 ரிஷிகளும் நமக்கு பாப்பல, அந்த இடத்துல சொல்லல நம்ம ஞாபகம். அக்ரி, பிருகு, குப்த, வசிஷ்ட, கௌதம, காஷ்யபான்னு இருக்கக்கூடியவர்கள். இப்படி இருக்கக்கூடிய ரிஷிகளாகவும் இருந்து கொண்டு அந்த மகிஷோ மிருகானாம், மிருகங்களுக்குள்ள எருமையாகவும், கிருத்ரானாம் சேனகா, பறவைகளுக்குள்ளாம் கருடனாகவும், வனானாம் ஸ்வதிதிஹி, அந்த வனத்தை வெட்டக்கூடிய கருவிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கோடாரியாகவும், பவித்திரமத்தே திரேபன், எல்லாராலையும் உறக்க சொல்லி பாவனமாக்க கொள்ளக்கூடிய அந்த சோமதேவன், சோமையாக வேண்டக்கூடிய அந்த சோமதேவனாகவும் அவர்தான் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் ஜனயந்தி சரூபாம், ஜனயந்தீகும் சரூபாம் அஜோஹ்யே கோஜுஷமானோம் சேதே
ஜஹாத்யேனாம் புக்த போகாமயோன்யா. ரெண்டு அர்த்தம் இருக்கு சொல்ல போறது. சாதாரணமான ஒரு அர்த்தத்தை முதல்ல பார்க்கணும், இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்றது. அதுக்கப்புறம் விசேஷ அர்த்தத்தை பார்க்கணும். இவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்கா, லோகித சுக்ல கிருஷ்ணன். இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப சத்துவகுணம், தமோகுணம், ரஜோகுணம் எல்லாம் வரப்போறது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எல்லாம் நமக்கு ஞாபகம் வரப்போறது. இந்த கலர் லோகிதம்னாக்க சேப்பு, அப்புறம் சுக்லம் அப்படின்னாக்க வெள்ளை, கருப்பு. ஆனா ராஜசம், சாத்விகம், தாமசமாக இருக்கக்கூடிய இந்த ஏகாம் அஜா. அஜாம் அப்படின்னா ஒண்ணுதான் பிறப்பில்லாத நிலையை அடையக்கூடிய ஞானிகள் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அஜாம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அஜஹான்னாக்க ஆட்டுக்குட்டி அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்படி சிவப்பு, வெளுப்பும் கருப்புமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டிய பக்வீம் பிரஜாம் ஜனயந்தி ஸ்வரூபம். இன்னொரு ஆட்டுக்குட்டியானது அது செம்மறி ஆடானது இந்த வெள்ளாடோட சேர்ந்து தம்பதிகளாகி நிறைய பிரஜைகளை எல்லாம் உண்டு பண்றது. எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த ஆடெல்லாம் எங்க யூஸ் ஆக போறது அப்படின்னு இது வெளியில சொல்ல நம்ம மட்டும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, அந்த ஸ்ரௌத சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? யாகங்கள்லாம் பண்றாங்க தீட்சிதர்கள்லாம், அவளுக்குலாம் என்ன நம்பிக்கை, அப்படி வேதமானது என்ன சொல்றது அப்படின்னாக்க, இந்த யாகங்கள்ல இந்த ஆடுடைய கொப்பையை வைத்து கொண்டுதான் யாகங்கள்லாம் பண்ணுவாங்க. இந்த யாகமா இருந்தாலும் இந்த ஆடுக்கு நிறைய ஸ்பெசிபிக் எல்லாம் இருக்கு. இந்த ஆடை போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னான்னாக்கா, முழுக்க வேதம் படிச்சவரா இருக்கணும், அப்பா யாகம் பண்ணிருக்கணும், அவருடைய அப்பா யாகம் பண்ணிருக்கணும். அப்படி ஜெனரேஷனா யாகம் பண்ணவனால மட்டும்தான் யாகத்தை பண்ண முடியும். எல்லா ஆளை பத்தி பண்ண முடியாது இல்லையா? நிறைய பிராயசித்தம்லாம். அப்படி படிச்சவர், முழுக்க வேதம் படிச்சவர், அவருடைய வீட்டுக்கு போய் அவர் வீட்டுல இருக்கக்கூடிய சோமனை தான் வாங்கணும். அதையும் எப்படி வாங்கணும் அப்படின்னாக்க, ஆட்டுக்குட்டியை குறிச்சு வாங்கணும். எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்கணும் அப்படின்னாக்கா, அது பிங்காட்சமா இருக்கணும். ஏகஹாயனா பிங்காட்சா அப்படின்னு அலட்சனா இருக்கணும். முதல் குழந்தையா இருக்கணும். 1 வருஷம் ஆகணும். அதுக்கு கண்ணு பிரவுனா இருக்கணும். இப்படிப்பட்ட ஆடை குறிச்சுதான் அந்த சோமயாகத்துக்கு பண்ணணும் இல்லையா? அந்த சோமயாகத்துல பண்ணணும்னாக்க எந்தெந்த யாகத்துல பண்ணா அந்தந்த யாகத்துக்கு நிறைய ஸ்பெசிபிகேஷன் தான் ஆடுகள்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? சாரஸ்வத பசு அப்படின்னு அந்த ஆட்டுக்காரனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுவான், அந்த தீட்சிதர் வீட்டுக்கு போய் சொன்னான், சார் இப்போ ஒரு இது பிறந்திருக்கு சார், இந்த கலர்ல பிறந்திருக்கு சார், உங்களுக்கு சாரஸ்வத பசு ஒண்ணு, பிரஜாபதி ஆடு ஒண்ணு பிறந்திருக்கு சார் அப்படின்றது அந்த ஆட்டுக்காரனுக்கு தெரியும். அந்த தீட்சிதருக்கு தெரியும். அவர் போய் பார்த்துட்டு அப்படியே டிசைட் பண்ணிடுவார், அடுத்த யாகம் பண்ணணும்னாக்க இவங்கிட்ட அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஆடுகள் தான் இருக்கு. இந்த ஆடுகள்லாம் வச்சு நம்ம பண்றோம் யாகம் அப்படின்னு ஒரு சந்தேகம். எல்லா பிராமணர்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிராமண சமுதாயம் நிறைய இருக்கிறதுக்கு காரணம், அந்த காலத்துல அந்த யாகத்துல எந்த ஆடை வச்சு இவர்கள் யாகம் பண்ணிக்கிறாங்களோ அந்த ஆடுதான் அடுத்த ஜென்மால வேதம் படிக்கிற பிராமண பையனாகும். அது மட்டும் இல்ல, அவனோட மேய்ஞ்சிட்ட அந்த ஆடுகள், அவனுடைய அப்பா, அவனுடைய அம்மா, இவெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா பிறக்கிறார்கள். இதுதான் முக்கியம். பிராமணர்கள்லாம் போன ஜென்மால யஜ்ய பசுவாக இருந்தவர்கள் தான் இந்த ஜென்மால பிராமண ஜென்மாவை அடைந்து அவளுக்கு வேதத்திலையும் வேதாந்தத்திலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரியான நிலைமை வருகிறதுன்னா, பூர்வ ஜென்மத்துல புண்ணிய பண்ணிருந்தோம்னா இப்படி எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்ற அர்த்தம். இப்படி பக்வீம் பிரஜாஹா ஜனயந்தீம் ஸ்வரூபம், அதே மாதிரியே பலவிதமான குட்டிகளை எல்லாம் போடுகிறது. அதுல அது அஜஹா ஏகஹா யுஷமானஹா, அது இப்படி இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டியிலேயே ஒரு ஆட்டுக்குட்டியானது ஜஹாதி ஏனாம் புக்த போகாம், இது எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆடானது அங்க இருக்கு. அது எப்படி இருக்கு? அதுவும் அந்நிய அஜஹாவாக இருக்கிறது. அப்படின்னு முண்டகோபனிஷத்துல அந்த பிப்பள மரத்துல உட்கார்ந்துருக்கு. அந்த பிப்பள மரத்துல உட்கார்ந்து ஒரு பறவையானது எதையும் சாப்பிடாம வெறும வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு சமம் நன்னா இருக்குன்னு அந்த கொட்டையெல்லாம் ரசிச்சு சாப்பிட்டு இருக்கு. அதை எதை சொல்றதுக்காக வந்தது இந்த பிகரேட்டிவா என்ன சொன்னாங்கன்னா,
நம்ம கிட்ட ரெண்டு ஆத்மா இருக்கு. நான் ஒரு ஆத்மாவானது சின்ன ஐயே அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல போய் நான் தோணிட்டு இருக்கு. ஆனா நான் ஆத்மாவா இருக்கேன். இப்படி ஒரு சின்ன ஐ ஒண்ணு இருக்கு. இன்னொரு பெரிய என்னுடைய குகையில பரமாத்மாவாக இருக்கொண்டு சாஸ்திரத்தினால நீதான் அந்த பிரம்மம், நீதான் அந்த பிரம்மம், நீதான் அந்த பிரம்மம்னு சொல்லி அந்த ஐ ஒண்ணு இருக்கு. இந்த ஐ பெரிய ஐ ஒண்ணு இருக்கு, சின்ன ஐ ஒண்ணு இருக்கு. நான் என்ன பண்ணணும்? இந்த பெரிய ஐயோட தானே ஐடென்டிஃபை பண்ணணும், அதை தானே கிளைம் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்? என்னுடைய பூர்வ ஜன்ம சம்ஸ்காரம் பாவத்தினால இந்த உடம்புலையும் மதிய மனத்திலையும் தோணுகின்ற இந்த ராஜகோபால் என்ற ஐய போய் நான் என்று நினைத்ததுதான். இதை விட்டு விட்டு அதை பார்த்தமானால் எப்படி ஆட்டுக்குட்கள் அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் பிரஜனயந்தி, சிவப்பும் வெளுப்பும் கற்புமா இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்கடா எப்படி இன்னொரு ஆட்டுக்கடாவோட சேர்ந்து அதே மாதிரியே பலவிதமான குட்டிகளை போட்டு, அப்படி இருந்தாலும் ஒரு ஆட்டுக்கடா இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம சுகத்தை போகத்தையும் அனுபவிச்சிருக்கான தனியா இருக்கிறது அப்படின்னு ஒரு பிகரேட்டிவா சொன்னார். இது எப்படி இருக்கு அப்படின்னா, சிவப்பு வெளுப்பு கருப்பு ரஜசு தமசுன்ற மூணு உலகமாக இருக்கக்கூடிய மூல பிரகிருதி இருக்க அதோட போய் ஐடென்டிஃபை பண்ண அந்த ஐயோட ஐடென்டிஃபை பண்ணவன் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மூணுனாலும் பலவிதமான சந்ததி என் பையன் பேர யார வேதாந்தத்துக்கு வராம எல்லாம் சுட்டு சம்பாதிக்கிறதுக்கே போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி உலக கட்டில மாற்றிட்டு இந்த ஜீவனானது அஜகான ஜீவன் அர்த்தம். ஜீவன் தொடர்ந்து அதுலயே இருந்து இந்த சிற்றின்பங்கள் இந்த மெட்டீரியல் வேர்ல்டுலயே உட்கார்ந்து சம்பாதிக்கிறதுலயே இருந்துட்டே இருக்கான் இல்லையா? அத மாதிரி இல்லாம இதுக்குள்ள ஒரு பரமாத்மா இருக்கான். யாரோ கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, அதோட ஐடென்டிஃபை இதெல்லாம் தீண்டத்தகாது, இதுல எல்லாம் மாட்டிக்க கூடாது, இதுக்கு மேலான ஒரு கைவல்ய நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுலதான் இருக்கணும். அதுக்கு விவேகம் வைராக்கியம் சமதமாதி சட்ட சம்பத்தி தான் ஜாஸ்தி அப்படின்னு ஒருத்தனுக்குன்னா அவனதான் மீன் பண்றது. ஜஹா தியனாம் புக்த போகாம் அஜஹா அந்யஹா. ஒரு ஆடானது இது ஏற்றையும் சம்பந்தப்படாமல் இருக்கிறது. இன்னொரு விஷயம், மாயை திரிகுணாத்மிகா மாயைன்னா சொல்றீங்களே நீங்க, சத்துவம் ரஜத்து தமசு இதெல்லாம் நீங்க சாங்கியம் கிட்ட இருந்தாலும் சொல்றீங்க அப்படின்னா, இல்லப்பா உபனிஷத்துலயே வருது, ஸ்வேதாட்சர உபனிஷத்துலயும் இருக்கு, மகாநாராயண உபனிஷத்துலயும் இருக்கு. இந்த லோகித சுக்ல கிருஷ்ணம் எனக்கூடிய இந்த பதங்கள் எல்லாம் மூல காரண பூதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, லோகித சுக்ல கிருஷ்ணாம் ரஜஸ்தம குணாத்மிகான் ஜெகத்ருஷ்டே மூல காரண பூதாம் அதையேவ அஜாம் ஜன்மரகிதாம், அதனாலதான் ஜன்மரகிதமாக இருந்து கொண்டு சுகதுக்க மோகான்விதாக பவிதாக சரூபாக பிரஜாக ஜனயந்தி, இப்படியே இருந்து கொண்டு சில பொருள் இதுக்கெல்லாம் விட இந்த மாயை தாண்டியதாக ஒருவன் இருக்கிறான். அவன் இப்படி இருக்கான் அப்படின்னாக்க அந்த ஆத்மாவோட அஜமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவோட, பிறப்பில்லாத இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவோட இல்லையா, ஆதியும் அந்தமும் இல்லாத இருக்கக்கூடிய அஜமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனானவன் விரக்தஹா பவதி புக்தபோகாம் பரித்யஜதி அப்படின்னு ஜாச்சா. இப்படியாக பண்ணான்னு சொல்ற ரொம்ப வசதியான ஒரு ஸ்லோகம். அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் ஜனயந்தி சரூபாம் அஜோத்யேகஹ துஷமானம் சேதே யஹாத்யேனாம் புக்தபோகாம் அஜோன்யஹா அப்படின்னு சொல்லி இது அந்த குரூப்ல போய் சேர்த்து இந்த எங்கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு ஆத்மால ஜீவாத்மாவோட நான் சேர்ந்த உடனே எல்லா அனர்த்தங்களும் வந்தது. இதுல இருந்து மீள முடியாம இப்படியே மெட்டீரியலாவே போயிட்டு இருக்கேன். யாரோ ஒருத்தன் தைரியமா இருக்கக்கூடியவன் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்து அந்த ஆத்மாவை கிளைம் பண்றானே, அந்த கிளைம் பண்ற அந்த ஆத்மா இது எல்லா புக்தபோகங்களை எல்லாம் விட்டு விட்டு பண்ணுகிறானே, அவன் தான் கைவல்யத்தை அடைகிறான். விரக்தனாக இருந்து கொண்டு வைராக்கிய சம்பன்னமான இருக்கக்கூடிய விவேக சம்பன்னனாக இருந்து கொண்டு வேதாந்தத்தை கொண்டு அந்த வேதாந்தத்தின் மூலமாக விவேகத்தையும் வைராக்கியத்தையும் பெருகி அந்த ஆத்மாவை அடையப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு துரூகமான வேதாந்த தத்துவத்தை சொல்லக்கூடியதாக இது இருக்கு. இதற்கு பிறகு ஒரு அருமையான ஒரு மந்திரம் வரப்போகுது. நம்ம எல்லா இடத்துலயும் அந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி சொல்லுவோம், கட்டோபனிஷத்துல படிச்சிருக்கோம்,
அகும் தத்து சிஷத்வன் தவசுரன் தரிக்ஷபத்போதாவேதிததிதிர்து துரோணசதே லிஷத்வர சத்ரு சத்யோ மததப்யா கோஜாரு தஜா அத்ரிஜா ரிதம் ப்ருஹது அப்படின்னு ஒரு அருமையான ஒரு மந்திரம் கதாபனிஷத்துலயும் பார்த்திருக்கோம். இங்கேயே சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரம்மமே துமாம் மதுமே துமாம் அப்படின்லாம் வரக்கூடியது. அதுவும் இது அடுத்த ஸ்லோகம். இது அடுத்த திங்கட்கிழமை அன்னைக்கு ரொம்ப அருமையான மந்திரம். இதையும் போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அந்த சாயன பாஷ்யத்தினுடைய ரசத்தை காமிக்கிறதுக்காக சொன்னேன். அடுத்ததையும் பார்ப்போம்.